சென்னை சைதாப்பேட்டை சமூக நீதி விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் விஜய். கொட்டும் மழையிலும் சென்று விடுதிகளில் செய்து தரப்படும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இது மட்டும் என்ன கோரிக்கை நாங்கள் கேட்டோம். அவர் வந்து அப்படியே உணவுப்படி சரியா இல்லை. அதாவது உணவுப்படி வந்து ஜெயில் கைதிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ஏ பிரிவு பி பிரிவுன்னு சொல்லி உணவுப்படி அதிகமா இருக்கும். எங்களுக்கு கூட உணவு போலீஸ் வளர்க்குறாங்களா நாய்ங்க, அதாவது மோப்ப நாய்ங்க, அதுக்கு கூட உணவுப்படி அதிகம். எங்களுக்கு அவங்களோட அடுத்த தலைமுறை வரப்போற மாணவர்களுக்கு உணவுப்படி ரொம்ப ரொம்ப கம்மி. 50 ரூபாய் வச்சு ஒரு நாள்ல 3 வேளை உணவு சென்னை போன்ற மாநகராட்சியில ஒரு மாணவன் தரமான உணவு சாப்பிட முடியுமான்னா கேள்விக்குறிதான். உணவுப்படியை உயர்த்தணுன்றதுதான் இங்க பெரிய கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி மாணவர்கள் வந்து ஏழை எளிய மாணவர்கள் தான் இங்க தங்கி படிக்கிறோம். மாணவர்கள் பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டோம், காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். 10 மணிக்கு மேல கேட்டு ஓபன் பண்ண முடியல, பசங்களால வேலைக்கு போயிட்டு கரெக்டா வர முடியல, வீட்டுல பிரஷர் இருக்கு, மாணவர்கள் படிக்க முடியாம அழுத்தத்தில் இருக்காங்க. உள்ள வந்தா வாட்ச்மேன் வந்து அசிங்கமா பேசுறது, ஒருமையில பேசுறது, இதை வார்டன் கேள்வி கேட்டா வார்டனும் மிரட்டுறது, போர்டை விட்டு தூக்கிடுவோம் அப்படி சொல்றது. மாணவர்கள் இதனால வந்து நம்ம வந்து ஹாஸ்டல்லே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றது. ரூம் எடுத்துலேயே சில பசங்க காலி பண்ணி போயிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்கோம், கூடிய சீக்கிரம் மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கோரிக்கைகளை வச்சோம். முதலமைச்சர் அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்தாங்க. பக்கத்தில் இருந்த ஊழியர்கள் நோட்ஸ் எடுத்து அவர் சொன்ன கோரிக்கைகள் அதையும் எழுதிக்கிங்க. அடுத்து வர காலகட்டத்தில் இந்த கோரிக்கை எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. கூடிய சீக்கிரத்தில் என் காது கிட்ட வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லா கோரிக்கையும் நான் நிறைவேற்றி தந்துடுறேன்ப்பா, அது நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எல்லாம் சொன்னோம், சாப்பாடு சரியில்லை, இந்த ரூம்ல வாட்ச்மேன் 2 பேர் இருக்குல்ல, ஒரு ஆள் தான் இருக்காங்க. அது அவங்களும் சொல்றாங்க 2 பேர் இருக்காங்க, ஆனா போயிட்டு வர்றது தூரமா இருக்கு. ஏன் இங்க இருக்கிற ஆள் போடுங்க, தூரமா இருக்கவங்கள ஏன் போடுறீங்க, இங்க இருக்கிறவங்கள யாராவது போடலாம்ல. இங்கே பக்கத்துல போயிட்டு நைட்ல தூங்கிடுறாங்க. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க தான் பாதுகாப்பு. நீங்களே தூங்கிட்டா நாங்க என்ன பண்றது? உங்களை நம்பிதான் நாங்க தூங்கிட்டு இருக்கோம் மேல. இவங்க தான் பாத்துக்கணும் எங்களை. ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எங்க கோரிக்கை. இவங்க சாப்பாடு சரியில்லை. நாங்க நான்வெஜ் சாப்பிடுறோம், டெய்லி சாப்பிடுறோம், ஆனா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நாள் பாக்குறோம் நாங்க. சிஎம் சார் அதான் எங்களோட கோரிக்கை எல்லாம் சொன்னோம். முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎம் சார். எங்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா, மாணவர்கள் வந்து கேட்டரிங் போறாங்க. நைட்டு வந்து கதை மூடிடுறாங்க. பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போட்டு மாணவர்களுடைய கை காசு கேட்டரிங் போறதுதான். அந்த கேட்டரிங் போகக்கூடாதுன்றாங்க. போனா கூட நைட்ல வந்து கதவை மூடிடுறாங்க. அதுதான் மாணவர்களுடைய கோரிக்கை. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். நேற்றைய தினம் சமூக நீதி விடுதிகளில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். நேற்றைய தினம் சமூக நீதி விடுதிகளில் முதலமைச்சர் விஜய் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தெரிவித்த அனைத்து புகார்களுக்கும் உடனடியாக இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இவர்களுடைய இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், முழு விவரம். வணக்கம். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வாக சைதாப்பேட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமூக நீதி விடுதிக்கு ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த சூழல்ல மாணவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மாணவர்கள் தெரிவித்த அனைத்து புகார்களுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சமூக நீதித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா சமூக நீதி விடுதியில் மேற்கொண்ட முதலமைச்சரின் ஆய்வின் அடிப்படையில மாணவர்கள் பல்வேறு புகார்களை கொடுத்திருந்தார்கள். மாணவர்களுடைய புகாரை அடுத்து விடுதியில் வழங்கப்படும் உணவு பட்டியலை உடனடியாக மாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இட்லி சப்பாத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீண்டும் வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில தற்பொழுது சமூக நீதித்துறை அதனை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. MC ராஜா விடுதியில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த கைப்பந்து மைதானத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விடுதியில் தங்கியிருந்து வெளியே பகுதி நேர பணிக்கு செல்லும் மாணவர்கள் இரவு நேரங்களில்
வருவதற்கு தாமதமாகிறது. அதாவது 11 to 12 மணி வரை தாமதமாக இருக்கிறது. எனவே அவர்கள் தாமதமாக வரக்கூடிய பட்சத்துல விடுதிக்குள்ளே நுழைய அனுமதி வழங்கும்படியும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனையும் முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க துறை சார்ந்த அதிகாரிகள் அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுவதை ஆய்வு செய்ய 2 பேர் நியமிக்கப்பட்டிருப்பதாக சமூக நீதித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாணவர்கள் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் புகார் கூறியிருந்தார்கள். அதற்கான நடவடிக்கையும் எடுக்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீர்த்தேக்கங்கள் அருகில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை சரி செய்யவும், அதே